தெரியாம மடிச்சு கட்டிட்டேன். அது இல்ல டீச்சர், எங்க அப்பா இந்த லவ் லெட்டரை கொடுக்க சொன்னாரு. இது என்ன அநியாயம்? என்ன அநியாயம்? நீங்க இருக்கிற அழகுக்கு எவனோ லெட்டர் கொடுக்கலாம். நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்க, உங்களை கட்டிக்கிறதுக்காக நான் ஒத்த கால்ல நிப்பேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. பாத்தியா? நீங்களா? இது என்ன வேஷம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொம்பளை வேஷம். ஐயோ, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா. சரி, அது போட்டு விடுங்க. காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற வாம்பல, அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க? காலம் கட்டு கிடக்குதுடி. என்ன சொல்றீங்க? பேப்பரை பாக்கல? ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான். எவனோ எவ்வளோ தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னனே, என்னாச்சு? ஊரு பூரா தேடி பார்த்தேன், ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல. கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க. கூட்டிட்டு வர வேண்டியது. வயசு 80. அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது. உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தைச்சுட்டா? அப்புறம் நான் எப்பதான் ஜாக்கெட் தைச்சுக்கிறது? வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லிருக்கேன். ஐயா வந்துட்டான். பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா? ஆரம்பமே குரல் சரியில்லை, முதேவி. கையில டேப்பு சரி, கழுத்துல என்ன கத்திரி? மிஷின் எங்க? ரோட்ல. ஓ, நடமாடும் டெய்லரா? ஐயா, ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கா? இங்கேயா? வாமா, கரெக்டா அளவு எடுக்கணும். கையை காட்டு. தொட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. ஏங்க, தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க. என் ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தைச்சது, இப்ப நான் குண்டாயிட்டேன். இங்க குண்டானதுக்கு காரணமே நான் தான். பின்ன நானா? பாத்தியா, ஆம்பளைகளோட நெருங்கி பழகக்கூடாது நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா? யோ, சீக்கிரம் அளவு எடுத்துட்டு போயா. என்னங்க நீங்க தொட்டு அளவு எடுக்க கூடாதுங்கிறீங்க, பழைய ஜாக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அங்க பாரு. அளவடியா? எழலையா? தலையெழுத்து. கைய தூக்குங்கம்மா. 9. யாரு? கையளவுங்க. திரும்புங்க. என்னங்க? டச் பண்ணக்கூடாது, தொலைச்சிருவேன். தொலைச்சு என்னங்க நீங்க நேரில கூட தொடக்கூடாதுங்கிறீங்க, பின்ன எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? திரும்புமா. என்னங்க பிளாட்டா இருக்கு? ஆமா, இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன்? நான் உங்க வீட்டை சொல்லலைங்க, உங்க வீட்டுக்காரிய சொல்றேன். யோ, அது பிளாட்டா தான் இருக்கும். நீ தச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாருங்க, தச்சு எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. எது குறைஞ்சாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க போங்க. ஏங்க, பின்னாலதான் பூட்டினீங்க, முன்னாலேயுமா பூட்டணும்? முன்னால பூட்டுறது மட்டும் இல்ல, இங்க பாத்தியா என்னது? புலி. பூட்ட போட்டு புளிய வச்சு சீல் வச்சுட்டு தான் போறேன். சீல் எல்லாம் எதுக்குங்க போடுறீங்க? போட்டு புட்டிய பூட்டி விட்டு சீல் வைக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து தானே திறக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூட்டுக்கு இந்த கேண்டிடேட் வந்து தான் திறக்கணும். இல்லன்னா கள்ள ஓட்டு போடுறது மாதிரி எவனாவது வந்து கம்பிய கிம்பிய போட்டு நம்பி உள்ள போய் வந்து என்னங்க? அப்படி நடக்காது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் தான். முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ரயில் வர்றதுக்கு முன்னால கேட்ட பூட்டுறது இல்லையா? அதே மாதிரி உன்னை உள்ள தள்ளி இந்த கேட்ட பூட்டி இதையும் பூட்டி சீல் வச்சுட்டேன். ஒண்ணும் நடக்காது. பாடி உள்ள இவர் ஏன் பூட்டு மேல புளி வச்சு அடைச்சிட்டு போறாரு? பக்கத்து வீடியோ பாத்துட்டு இருந்தா பொழப்பு ஓடிடுமா? சாம்பார் வைக்கணும், புளி வேணும்னு கேட்டனே, என்ன ஆச்சு? இதையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. புளி புளி நிம்மதிவதனமும் நீ விழியும் கண்டு ரம்பா. ஐயோ, பூட்டருக்கு புளிய காணாமே. அடியே அடியே அடியே. ஏங்க இப்படி கத்துறீங்க? கட்ட வச்சிட்டியே, பூட்ட இருந்த புளிய காணாமே. சாவிதான் உங்ககிட்ட இருக்குல்ல. சாவி என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? புளிய காணாமடி. எவனாவது கம்பிய போட்டு நம்பிட்டானே. ஏங்க இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? வெயில்ல புளி கரைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிற? ஆமாங்கிற. இல்ல, இருந்தாலும் ஒரு சந்தேகம்.
பிம்பமே வணக்கம் சார். வணக்கம். இவன் ஏன் கும்பிடுறான்? இருக்கேன் லூசு. மறுபடியும் புளிய காணா. அதே பூட்டுத்தான் இருக்கு. ஐயோ சம்திங் ராங். ஐயோ ஓ அடியே. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க புளிய காணா, இங்க பூ உதிர்ந்திருக்கு. ஐயோ இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. சொன்னா கேளுங்க. சொன்னா கேக்குற விஷயமா அது? நார் நாரா நாரி போச்சு. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் நடக்கலங்க. அப்பவே நடந்துருச்சா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புளிய புடிக்கிறேன். காட்டு புளிய பூட்டு புளிய. இந்த பூட்ட திறந்த சாவி புளிக்கும், புளிக்கிற சாவியை நான் புடிக்கிறேன். ஏங்க இப்படி குட்டி வட்ட பூனை மாதிரி அலையறீங்க? வேற எவனாவது குட்டி போட்டுட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? முட்டையிடுற கோழிக்குத்தானே இந்த இது தெரியும். எது? சும்மா இரு. சார் கொஞ்சம் குடுக்குறீங்க? பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற ஓசில சிகரெட் கேக்குறியப்பா? சிகரெட் இல்ல, ஆவி. எதுக்கு? புளிக்கல. சாவி எங்கேயாவது புளிக்குமா? புளிக்கணும், ஆனா இது புளிக்கல. நிச்சயமா இது புளிக்காது. போன காரியம் என்னாச்சு? புளிக்கல. புளிக்காதே. உனக்கு என்ன? இவளுக்கு தெரிஞ்சுதான் திறந்தாங்களா, தெரியாமலே திறந்தாங்களா? ஒன்னும் புரியல. இந்தாங்கம்மா, இந்த கடை சாவியை உங்க வீட்டுக்காரர் கொடுக்க சொன்னாரு. அவரு அவசரமா வெளியே போறாரா? அம்மா, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? உங்க வீட்டுக்கார சாவியை கொஞ்சம் கொடுங்க. காசு பணத்தையா கேக்குறாரு? சாவியை தானே கேக்குறாரு, கொடுங்களேன். சிவாரசுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன் திரும்பி நிக்கிறீங்க? இத நீங்க பார்க்க கூடாது. உங்க வீட்டுக்கார சாவி புளிக்கல. என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, வேணுமா? என்ன சாவி? என் பையனோட சைக்கிள் சாவி. அது சரியா வராது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், இது ஆணவ சிரிப்பு. அண்ணிட்ட சாவியை கொடுத்து 2 சர்பத் பாட்டில் வாங்கிக்கோ. நில்லுங்க, அந்த சாவியை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் இது வரைக்கும் சர்பத் தான் கேட்டிருக்காங்க. நீங்க சாவியை கேட்கறீங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு, கொடுங்களேன். இந்தாங்க, ஆசைப்படுறீங்க. ஐயோ புளிச்சிருச்சு, புளிச்சிருச்சு. சாவியை எச்ச பண்ணாதீங்க. என் குடும்பத்தையே எச்ச பண்ணிட்டியே. சாவியை எச்ச பண்றதா பெரிய விஷயம்? அட பாவி, சர்ப்பத்து வியாபாரம் பண்ண வந்த நீ என் வீட்டுக்குள்ள சர்ப்பமா வந்துட்டியே. உங்க வீட்டையே நான் பார்த்தது இல்லையே. பூட்டையே பாத்துட்டியே. இது ஒண்ணு போதாதா? இவர்தான் சொல்ல மாட்டாரு, ஏன் வாய் திறந்து சொல்லையா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் பொண்டாட்டிய பாதுகாக்கிறதுக்காக வீட்டை பூட்டி பூட்டு மேல புளிய வச்சுட்டு போனேன். இவன் டெய்லி திறந்து என்னென்னமோ பண்ணிருக்கானே. என்னது வந்துகிட்டே இருக்கு? விடியா விடியா, புளிய அவர் எடுக்கலையா, நான் தான் எடுத்தேன். அட பாவி, பக்கத்து வீட்லயே இருந்து பூட்டை திறந்திருக்கியா? உன்ன பூட்டு மேல தேவையில்லாம புளி இருந்துச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போனா குழம்பு வைக்கலாமேன்னு நான் தாயா எடுத்துட்டு போனேன் தினசரி. அப்படியா? ஏமாளி வச்சுட்டு போயிட்டேன், புத்திசாலி எடுத்துட்டு போயிட்டேன். பாத்தீங்களா, பொம்பளை மேல சந்தேகப்பட்டதுனால தெருவே கூடி போச்சு. சந்தேகம் எவ்வளவு பெரிய வியாதிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? உங்களை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு பூட்டு மேல புளிய வச்சு அடைக்க போறேன். இது என்ன அநியாயம்? என்னங்க, ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? கரெக்ட். சந்தேகங்கிறது ஆம்பளைக்கும் வரக்கூடாது, பொம்பளைக்கும் வரக்கூடாது.